அன்பான நண்பர்களே, இந்த யூடியூப் மூலமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி. ஏனென்றால் நான் பேசுவதை கேட்பதற்கு எண்ணற்ற மக்கள் ஆங்காங்கே இருக்கிறார்கள். அதனால் ஏதோ நீங்கள் அதில் என்னுடைய செய்தியை, நான் பேசுகின்ற செய்தியை சந்தோஷமாய் கேட்கலாம். மற்றவங்களையும் கேட்க சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த செய்தி வருது இல்லையா? அதனால் இன்றைக்கி நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக சங்கீதத்திலிருந்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 9வது சங்கீதம். 9வது சங்கீதத்திலே 7ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தரோ என்றென்றைக்கும் இருப்பார், என்றென்றைக்கும் இருப்பார். God is eternal. தொடக்கமும் இல்லை, முடிவும் இல்லை. ஒரு கிளாஸ் ரூமுக்கு போனேன். அவங்ககிட்ட எத்தனை டென்ஸ் உண்டு அப்படின்னு கேட்டேன். எல்லாருக்கும் ஒரே டென்ஷன் ஆகிப்போச்சு. என்னடா என்ன டென்ஸு? கிராமரையே மறந்துட்டாங்கங்க இந்த காலத்தில் உள்ள மாணவர்கள். நான் உடனே சொன்னேன், பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஓஹோ, அதான் எங்களுக்கு தெரியுமே, நாங்கள் அதை தான் கேட்டேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஆண்டவருக்கு பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் டென்ஸ் கிடையாதுங்க. காலத்தால் கட்டுப்படாதவர் ஆண்டவர், நித்தியமானவர். ஏன் தெரியுமா? நம்முடைய கடந்த காலத்தை மாற்ற அவராலே தான் முடியும். என்ன மாற்றுறது? நீங்களும் நான் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் கடந்த காலத்திலே நாம் ஏதாவது ஆண்டவருக்கு விரோதமாய் செய்திருப்போமானால் அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும்போது ஆண்டவர் நம்முடைய கடந்த கால பாவத்தை மன்னிக்கிறார். நிச்சயமாக செய்வாருங்க. சரி, நிகழ்காலத்தில் என்ன பலன் வேண்டுமோ அதை ஆண்டவர் நமக்கு தருவார். பவுலடியார் ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 7ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாம் ஒரே போராட்டம், எனக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது, செய்ய முடியவில்லை. நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அப்படியானால் எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று சொல்லிவிட்டு, நிர்பந்தமான மனுஷன் நான் என்கின்றார். அது நிகழ்காலத்திலே அவருடைய நிலை. ஆனால் அதுக்கு அடுத்தாவில் உள்ள வசனத்தை பாருங்க. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன்? அவர்தான் எனக்கு பலன் தருகிறார். பவுல் இதை எப்படி சொன்னார்? இன்னொரு இடத்துல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போது நிகழ்காலத்திலே உள்ள பலவீனத்தை மாற்றுவது ஆண்டவர், நித்தியத்தின் ஆண்டவர். கடந்த காலத்தை மட்டுமல்ல, என்னுடைய நிகழ்காலத்தையுமே எனக்கு மாற்றி தருகிறவர். அவரிடத்திலே நான் வரும் சூழ்நிலையிலே கண்டிப்பாக நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, அது இன்று என்னுடைய வாழ்க்கையின் உண்மை மட்டுமா? எதிர்காலம் என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது இல்லையா? நாளைக்கு என்ன நடக்கும்னே நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் எதிர்காலத்தின் ஆண்டவர். ஏனென்றால் அவர் நித்தியமானவர். God is eternal, so he knows my future. அதான் ஒரு பக்தன் அழகா சொல்லிட்டார். I do not know what future holds for me, but I know who holds my future. Jesus Christ, the eternal God, holds my future. நம்ம எதிர்காலம் அவர் கையில் இருக்கு இல்லையா? ஆமாம், சந்தேகமே இல்லை. அப்படியானால் அந்த நம்பிக்கையிலே மகிழ்ச்சியோடு நாம் கடந்து செல்லலாம், சந்தேகமே இல்லை. அப்போது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், நமது வாழ்க்கையிலே அந்த 3 காலங்களிலும் நமக்கு உதவி செய்யக்கூடியவர் ஆண்டவராகிய இயேசு. ஏனென்றால் அவர் காலம் கடந்தவர், அது யாருமே மாற்ற முடியாது. அப்படியானால் ஏதாவது ஒரு காலத்திலே ஏதாவது பிரச்சனை வருமானால் அதை மாற்றுவது அவராலே முடியும். அந்த இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? நான் தான் உன்னோடு கூட இருக்கிறேன், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவராகிய நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த நம்பிக்கையிலே நமது வாழ்வினை ஆண்டவருடைய கரத்திலே நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அன்பானவர்களே, அதைத்தான் இந்த இடத்திலே ஆண்டவரே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளது என்று சங்கீதக்காரன் கூறி முடிக்கின்றார். நிச்சயமாக இல்லையா? அது மட்டுமல்ல, அவர்
இந்த 9வது சங்கீதத்திலே அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே, ஆனால் நான் என்ன இதையும் குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவரே, என்றென்றைக்கும் நீர் இருக்கிறீர். பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பீர், ஜனங்களுக்கு செம்மையாய் நீதி செய்வீர். இதையெல்லாம் மனதிலே வைத்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிற ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? இருக்கிற இடத்திலேயே கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இன்று நான் கற்றுக்கொண்ட இந்த அருமையான பாடம், காலம் கடந்த ஆண்டவர் நீர், என்னுடைய எந்த காலத்தையும் மாற்றக்கூடியவர் நீர் என்ற எண்ணத்தோடு என்னை நான் உமக்கு அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.